வணக்கம் 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 நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து தற்சமயம் வெளியான ஒரு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேல்முறையீடு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போது அதற்கான தீர்ப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. ஸோ 2 நீதிபதிகள் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் பார்த்திங்கன்னா வழக்குகளை பார்த்திங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி பொறுத்தளவுக்கு ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்திங்கன்னா, சட்டவிரோதமாக தான் காவலில் வச்சுருக்கீங்க, அது உண்மை தானே, அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த கேஸ்லேருந்து வெளியே போகலாம், நீதிமன்ற காவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செந்தில் பாலாஜிக்கு ஃபேவராக இருந்தது தான் பேசுகிறாரு. மறுபுறம் இன்னொரு நீதிபதி எல்லாமே பார்த்திங்கன்னா டெல்லியில் இருந்ததுனால வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அப்பொழுது அமலாக்கத்துறையின் தரப்பில் நியாயம் இருக்குது. அவரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 10 நாட்களில் சிறையில் அடைக்கலாம், நீதிமன்ற காவல் எடுத்தது சரிதான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 நீதிபதிகளும் ஒவ்வொருவரும் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் நீதிமன்ற காவல் வேண்டாம், இன்னொருவர் பார்த்திங்கன்னா விடுவீங்க, இன்னொரு நீதிபதி பார்த்திங்கன்னா ஆமாம் செஞ்ச தப்புக்கு அவர் சிறையில் போடுங்க, 10 நாட்களுக்கு சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 நீதிபதிகள் பார்த்திங்கன்னா மாற்று கருத்துக்களை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக நீதிபதி இவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உயர் நீதிபதி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தீர்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது செந்தில் பாலாஜி அடைக்கிறோம், சிறையில் அடைக்கிறோம், இல்லை அவர் அடைக்கலை அப்படிங்கிற மாதிரி 2 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் இருக்கிற 2 நீதிபதிகளுமே பார்த்திங்கன்னா மாற்றி கூறியிருக்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி ஃபேவராக பேசுகிறாங்க, இல்லை அமலாக்கத்துறைக்கு ஃபேவராக தான் சொல்லிட்டு பயங்கரமாக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறிட்டுருக்கு. இப்போ சற்று முன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அண்மை செய்தியாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். செந்தில் பாலாஜி பொறுத்தளவுக்கு 2 நீதிபதிகளுமே பார்த்திங்கன்னா மாற்று கருத்தாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செந்தில் பாலாஜி அவர்களை விடுவிக்கலாமா வேண்டாமா, அவர் பக்கம் ஃபேவராக தான் பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் செஞ்சிருந்தால் அவர் பார்த்திங்கன்னா உடனடியாக அவரை சிறையில் அடைக்க வேண்டும். குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக ரிலீஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, ஒரு தப்பு எதுவுமே இல்லைங்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.